ஒரு அலுவலகத்தில் நேர்முக தேர்வு. ஒவ்வொருவராக அழைத்தார்கள். ஒருவன் முதலாவது ஒரு இளைஞன் லிப்ட்ல ஏறுறாரு. ஏறும்பொழுது அந்த லிப்ட்ல கொஞ்சம் பணங்கள் கீழே கிடைக்கிறது. உடனே அந்த லிப்ட் ஆபரேட்டர் சொல்கிறான், தம்பி இது உங்களுடைய பணமா? ஆமாமா என் பணம் தான் என்று சொல்லி அந்த கட்டாக இருந்த அந்த பணத்தை வாங்கி கொண்டான். அடுத்த இன்டர்வியூக்கு வருகிறார். அவரிடத்துல லிப்ட்ல வரும்போது இந்த லிப்ட் ஆபரேட்டர் சொல்ற, கீழே இருக்கிற அந்த வாட்சை பார்த்துட்டு, இது உங்களுடைய வாட்சா? உங்களுக்கு? ஆமாமா என்னுடைய வாட்ச் தான், தெரியாம கையிலிருந்து விழுந்து விட்டது என்று சொல்லி அவன் அதை வாங்கி கொண்டான். இன்னொரு இளைஞன் வந்தான். அவனிடத்துல ஒரு தங்க செங்கிலிய இந்த லிப்ட் ஆப்டர் கொடுத்து, செயின் கீழே இருந்தது, இது உங்களுடைய செயினா? அவன் சொன்னான், இல்லையா என்னுடைய செயின். இல்லை பரவாயில்ல வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் இப்பொழுது வந்தீர்கள், அது உங்களுடைய தான் இருக்கும் என்று சொன்னான். எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுங்க போதும், அந்த செயினை வைத்து. அவன் சொன்னான், இல்லை அடுத்த பொருளை நான் ஆசைப்படுகிறது இல்லை. அப்படியா என்று சொல்லி முடிந்து விட்டது. நேர்முக தேர்வு மேல இவனும் போனான். இன்டர்வியூ எதுவும் நடக்கவில்லை. அந்த மூன்றாவது வந்தவனை அப்பாயிண்டட் என்று சொன்னான். மற்ற இருவரும் கேட்டார்கள், ஏன் இன்டர்வியூ பண்ணல, அவன் மூன்றாவது வந்தான், அவனை? இல்லை, நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். லிப்ட்ல விழுந்த பணம் எங்களுடையது, அதை வைத்து விட்டு வெளியே போ. லிப்ட்ல விழுந்த அந்த வாட்ச் எங்களுடையது, அதை வைத்து விட்டு நீங்கள் வெளியே போகலாம் என்று சொல்லி துரத்தினார்கள். உண்மை உள்ள, உத்தமம் உள்ள, நேர்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எப்பொழுதும் இறைவன் துணையாய் இருப்பார், உயர்த்துவார்.